RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து வருவதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் 3 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் குறிஞ்சிவேல். கூடுதல் விவரங்கள். வணக்கம் கௌதமி. மலையில இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது மிலாடி நபி, ஓணம் பண்டிகை மற்றும் வார இறுதி நாள் என்பதால் இன்று காலை முதலே பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக நகரின் முக்கிய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக உகார்த்தி நகர், கல்லறைமேடு, மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, நாயுடுபுரம், கான்வென்ட் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்தபடி செல்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் தாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்து வருவதுடன் உள்ளூர் வாசிகளும் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து வார இறுதி நாள் மற்றும் பண்டிகை கால விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கொடைக்கானல் பயணி வந்து செல்லும் நிலையில் இங்குள்ள முக்கிய நகர்ப்பகுதிகளில் கூடுதலான காவல்துறையினரை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசல் சரி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதால் கொடைக்கானல் தற்போது களை கட்டி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல். RDX இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.